ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம Keurig காஃபி மிஷினில் எப்படி காஃபி போடலான்னு பார்க்கலாம். நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க. இதை தெரியாதவங்களுக்காக நான் இதை சொல்கிறேன். இதில் எல்லா ஃப்ளேவர்லேயுமே காஃபி சாட்சே இருக்கும். வெனிலா ஃப்ளேவர், சாக்லேட் ஃப்ளேவர், டங்கின்ஸ் காஃபி ஃப்ளேவர்லாம் இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்குது. நான் இப்போ உங்களுக்கு வந்துட்டு சாக்லேட் காஃபி எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன். இந்த Keurig மிஷினில் இருக்க டாப் ஆஃபில் இருக்கிற மூடி எடுத்துகிட்டு நம்ம இந்த சாட்சை உள்ளே வச்சுக்கலாம். இப்போ காஃபி பிடிக்கிறதுக்கு ஒரு கீழே ஒரு கப்பு வச்சுட்டு அதில் வந்துட்டு கேட்கும் உங்களுக்கு வந்துட்டு எவ்வளோ அளவு வேணும்னு. நம்ம அதை மென்ஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கேட்கும் ஸ்ட்ராங்காக வேணுமான்னு. எனக்கு ஸ்ட்ராங்காக வேணும், நான் அதனால் கிளிக் பண்ணிட்டேன். 5 செகண்ட்ஸில் காஃபி வந்துடும். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு சுகர் போட்டுக்கலாம். அப்புறம் நம்ம அதை குடிச்சிக்கிட்டே ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். மில்க் சாஷன்னு இருக்கும், நம்ம அதை எவ்வளோ வேணாலும் ஊற்றி நமக்கு பொருத்தமான அளவுக்கு ஊற்றி குடிக்கலாம். இந்த மாதிரி விதமாக நம்மளே 5 செகண்ட்ஸில் காஃபி போட்டுக்கலாம். எங்கள் அம்மா கிட்ட கேட்டால் நீனே போட்டு குடின்னு சொல்லிட்டாங்க. வேலை சொல்லியே கொள்றாங்கய்யா. அதனால் நானே போட்டு குடிச்சிக்கிட்டேன். பை, தேங்க்யூ.